தெய்வம் அவர்தான் என்பதுல உறுதியாவும் நிச்சயமா இருங்கள். ஃபர்ஸ்ட் இதுல உறுதியா இருங்க, நிச்சயமா இருங்க, கண்டிப்போட கூட இருங்க. அதுல உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை. அதுல ஸ்டாப் என்றாரு. அதுல பலமா இருங்கன்றாரு. ஆண்டவர்ட்ட போய் பேசும்போது, ஜெபிக்கும்போது ஆண்டவர்ட்ட எப்படி தெரியுமா போய் கேட்கணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய கற்பனையில பலமா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மிடத்துல உறுதியா இருக்கேன் ஆண்டவரே. எந்த பிரச்சனை வந்தாலும் என் உறுதியை ஒருவனும் மாற்ற முடியாது. தெய்வம் கர்த்தர் தான். சகலத்தை சிருஷ்டித்தவர் கர்த்தர் தான். என் வாழ்க்கையை மாற்ற போறது கர்த்தர்ங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் நான் உம்மை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் ஆண்டவர். உறுதியில இருந்துட்டு ஜெபிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை விடணும் கர்த்தர்ட்ட ஜெபிக்கும் போது ஒவ்வொரு மனுஷனும் தீர்க்கதரிசிகள் இப்படிதான் ஜெபிச்சான். ஆண்டவரே, உமக்கு முன்னாடி உத்தமமா நடந்தேன், உமக்கு முன்னாடி உறுதியா இருந்தேன், உமக்கு பின்பற்றினான், இதுவரைக்கும் நான் பின்னிட்டு பார்த்ததில்ல அப்படின்ற உறுதியை தேவனுக்கு முதல்ல கொடுத்துக்கிட்டு இப்ப செகண்ட் கேட்கிறான். கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார்.